வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, பேங்கிங்ல ப்ரீவியஸ் இயர் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் எஸ்பிஐ கிளர்க்ல கேட்ட கொஸ்டின் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு, இது செகண்ட் பார்ட். ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மேன் வந்து கேன் ரோ, அவங்க என்ன சொல்றாங்க, அப்ஸ்ட்ரீம்ல போறாங்க. அப்ஸ்ட்ரீம்ல போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்றாங்க அப்படின்னா 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு அப்ஸ்ட்ரீம்ல போறாங்க. அதே டவுன் ஸ்ட்ரீம்ல எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்றாங்க அப்படின்னா 55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த சேம் அமௌண்ட் ஆஃப் த டைம் as he can row 38.5 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் 37.5 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மேன் 1 மேன் ஃபர்ஸ்ட் ஒரு மேன் எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ்னா அப்ஸ்ட்ரீம்ல 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்றாங்களா, டவுன் ஸ்ட்ரீம்ல 55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்றாங்க. அதே மேன் 2 இன்னொரு மேன் என்ன பண்றாங்க, அவங்க எடுத்துக்கிற டைமிங் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம்ல 38.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும், இது 37 அப்ஸ்ட்ரீம்ல 37.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் கவர் பண்றாங்களாம். இவங்க ரெண்டு பேருமே எடுத்துக்கிற டைமிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு பேரும் எடுத்துக்கிற டைமிங் என்னன்னா ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சேம் அமௌண்ட் ஆஃப் யர் டைம் ஹி கேன் அஸ் சேம் அப்படின்னு இருக்காங்களே. அப்ப ரெண்டு பேருமே எடுத்துக்கிற டைம், டிஸ்டன்ஸ் வேற வேற அப்படின்னா இது எடுத்துக்கிற டைமிங் என்னவா இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப ஸ்பீடு லெவல் தான் டிஃபரெண்ட் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்பீடை கண்டுபிடிச்சாதான் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ரோயிங் ஸ்பீட் டு த ஸ்பீட் ஆஃப் கரண்ட். இப்ப கரண்டோட ஸ்பீடு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறான். அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து அந்த கரண்ட் ஸ்பீடு என்னங்கிறத கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிற டைமிங் ஒண்ணுதான் அப்படிங்கும் போது இந்த ஸ்பீடுக்கான டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். 30ல இருந்து 37.5 மைனஸ் பண்ண அப்படின்னா அப்ஸ்ட்ரீமுக்கு 7.5 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அடுத்தது இது அப்ஸ்ட்ரீம், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 5 and 8 இருக்கும். இங்க என்ன இருக்கும், 35. அப்புறம் 14னா 6 இருக்குமா, 0.6. அடுத்தது 4னா 1 இருக்கும். ஓகே, அப்ப 16.5ங்கிறது டவுன் ஸ்ட்ரீம். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப் ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்குமான ரேஷியோ என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், இது 5 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். 25ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, சாரி 5ஆல கேன்சல் பண்ணலாமா, 25ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், 5ஆலே கட் பண்ணுவோம், 1 டைம்ஸ்னு இது 5 டைம்ஸ்னு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இதையும் 5ஆல கட் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ் அண்ட் 3 டைம்ஸ்னு கிடைக்கும். ஓகே, அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், அகைன் கட் பண்ணோம்னா 3ஆல கட் பண்ணோம்னா 5 டைம்ஸ்னு கிடைக்கும். இதையும் கட் பண்ணோம்னா 11ன்னு கிடைக்கும். அப்போ 5:11ங்கிறது அப் ஸ்ட்ரீமும் டவுன் ஸ்ட்ரீமும் கிடைக்கும். அப் ஸ்ட்ரீம் எப்படி எழுதுவோம், அப் ஸ்ட்ரீம் அப்படின்னா எப்படி இருக்கும், அதோட வேகம் குறையும். அப்படிங்கும்போது டவுன் ஸ்ட்ரீம்னா எப்படி இருக்கும், நம்ம நார்மலா போறதை விட ஸ்பீட் என்னவா இருக்கும், அதிகமாகும். அப்படிங்கும்போது இது பிளஸ் இருக்கும். ஓகேவா? அப்ப இதோட வேல்யூ தான் இங்க கிடைச்சிருக்குன்னா அவங்க என்ன கேக்குறாங்க, ஸ்பீடை தான் கேக்குறாங்க. அப்ப இது ஈக்குவல் பண்ணோம்னா இப்ப எப்படி எழுதலாம், u minus v divided by u plus v equal to 5/11 எழுதலாமா? இதை ஈக்குவேஷனா சால்வ் பண்ணோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும், equal to 11u minus 11v is equal to 5u plus 5v ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப இது எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட கொஞ்சம் u எல்லாம் u தனியாவும் v தனியாவும் கொண்டு வரலாமா? அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ண அப்படின்னா 6u is equal to 16v ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க, கரண்ட் தான் கேக்குறாங்க. அப்ப கரண்டோட ஸ்பீடு வேணும்னா இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாமா? அப்ப u/v என்னங்கிறது தெரிஞ்சிருமா? u/v இதையும் கட் பண்ண அப்படின்னா இதுல 3 டைம்ஸ்னும் இது 8 டைம்ஸ்னு கிடைக்கும். அப்ப என்ன ஆன்சர் இருக்கும் இதோட அப்படின்னா 8/3ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்ப இந்த கரண்டோட ஸ்பீடு என்னவா இருக்கும், 8:3ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் பிட்வீன், அதாவது இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில இருக்கிற நம்பருக்கான எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை 13. இதுக்கு இடையில இருக்கிற நம்பர் 13ஆல வகுப்படுற நம்பராகவும் அதோட ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 13ஆல வகுப்படுற நம்பர் 50ங்கிறது வகுப்படாது, 150 அப்படிங்கறத வகுப்படாது. அதுக்கு அடுத்த 13ஓட டிவைசர் அப்படின்னு பார்த்தோம்னா 156ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் 300க்கு முன்னாடி இல்ல 300 அப்படிங்கும் போது 300ங்கிறது 13ஆல டிவைட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற டிவைசர் 13ஓட டிவைசர் அப்படின்னு பார்த்தோம்னா 23 × 13 அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 299ன்னு கிடைக்கும். அப்ப 299ங்கிறது தான் இதுக்கு முன்னாடி இருக்கிற
டிவைசர் 13ஓட டிவைசர் அப்படின்னா இதுதான் கிடைக்கும். ஓகேவா? அப்ப ஆவரேஜ் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஆவரேஜா எல்லா இன்டிஜரோட பிட்வீன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணாலும் என்ன கிடைச்சிரும்? ஆவரேஜ் கிடைச்சிருமா? அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி அதை ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 9 இங்க 5, இங்கேயும் 9 10 15 கிடைக்கும், அண்டு இங்க 4 கிடைக்கும். ஓகேவா? அப்ப இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 and 2 7.5 கிடைக்கும். அப்ப இதோட ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 227.5 தான் கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்னன்னா the average mark of 100, அதாவது அவுட் ஆஃப் 100க்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எடுத்த மார்க் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. பாய்ஸ் எடுத்ததோட ஆவரேஜ் அண்ட் கேர்ள்ஸோட ஆவரேஜ். பாய்ஸோட ஆவரேஜ் மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 75, கேர்ள்ஸோட ஆவரேஜ் அப்படின்னா 80 அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரெஸ்பெக்டிவ்லி இஃப் த ஆவரேஜ் மார்க் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட், அப்ப பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்தது தானே ஆல் ஸ்டூடெண்ட்னு வரும். அவங்களோட ஆவரேஜ்னு பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு? 78 இருக்கு. இது என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பாய்ஸ் கேர்ள்ஸோட ஆவரேஜ் என்ன, அவங்களோட ரேஷியோ என்ன கேக்குறாங்க? ரேஷியோ தான் கேக்குறாங்க. ஓகேவா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மிக்ஸ்டு அலிகேஷன் டைப்லயும் கண்டுபிடிக்கும். ஏன்னா இங்கேயும் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, இவங்க 2 பேரோட டோட்டல் ஆவரேஜும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இதை எப்படி சிம்பிள் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 80ல 78 மைனஸ் பண்ண அப்படின்னா என்னன்னு ரேஷியோ கிடைக்கும்? 2ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது 78ல 75 மைனஸ் பண்ண அப்படின்னா 3ங்கிறது கிடைக்கும். அப்ப இதோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ என்னவா இருக்கும்? 2:3ங்கிற ரேஷியோல தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ராங் நம்பர். ராங் நம்பர் இங்க கொடுத்திருக்க சீரியஸ்ல எது ராங் நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ், ஒவ்வொரு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா என்னங்கிறது தெரியுதாங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். ஓகேவா? டிஃபரன்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா 7க்கும் 21க்குமான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 14 இருக்குமா? அடுத்தது 21க்கும் 53க்குமான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்கும்? இங்க 2 and 3 இருக்கும், 32 இருக்குது. ஓகேவா? அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 53 101ஆல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 47 48 இருக்கும். ஓகே, அடுத்தது 165ல 101ங்கிறத மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 64ங்கிறது இருக்கும். ஓகேவா? 64 அகைன் அதுல இருந்து என்ன மைனஸ் பண்ணோம்? 245ல இருந்து 165 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 80 கிடைக்கும். 80 இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 96 இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் பார்க்கும்போது எதோட தொடர்ச்சி மாதிரி தெரியுது? 16th டேபிள் மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப இது எல்லாமே செக் பண்ணும்போது 16th டேபிளா இருக்கு இல்லையா? ஆனா இது மட்டும் எப்படி இருக்கு? 14 அப்படிங்கிறது 16 கிடையாது இல்லையா? இங்க கரெக்டா 16, இது எல்லாமே கரெக்டா 16th டேபிள் தான் கொடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது இங்க மட்டும்தான் என்னவா இருக்கு? 14 இருக்கு. சோ இதுதான் என்னவா இருக்கும்? ராங் நம்பரா இருக்கும். அப்படிங்கும்போது இங்க ஆன்சர் என்னவா இருக்கு? 7ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்னன்னா கொடுத்துருக்கிறதுல ராங் ஆன்சர் எதுங்கிறத கேட்கறாங்க. கொடுத்துருக்க சீரியஸ்ல எது ராங் அப்படின்னு கேட்கறாங்க. சேம் இப்போ என்ன பண்ணலாம்? டிஃபரன்ஸ் செக் பண்ணலாமா? டிஃபரன்ஸ்னும் போது எல்லாத்துக்குமே ஈவனா ஒரே மாதிரி தான் சேஞ்ச் ஆகுது. அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு? 4ன்னு இருக்கா? அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது 18 இருக்கு, இது 26ன்னு இருக்கு. அப்ப எவ்வளவு இதோட டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8ன்னு இருக்குது. ஓகேவா? இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது இது 2 இருக்கு, 2ஓட மல்டிபிள் அடுத்தது என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப 4ஓட மல்டிபிள் 2 மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? 8ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது 8ஓட மல்டிபிள் 2 அப்படின்னா அடுத்த என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 16ஆ இருக்கணுமா? சோ இங்க 16ஆ இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? அப்ப இது ரெண்டுக்கும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2னா 16 இருக்கு. இது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணோம், டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? 16 இருக்கு. அப்ப இதோட டிவைஸ், அப்ப 16ஓட அடுத்தது என்னவா இருக்கணும்? 32ஆ இருக்கணுமா? 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இதோட 2 மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 32ங்கிறது இருக்கா?
இருக்கானுங்கிறத செக் பண்ணலாம். ஓகேவா? அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 70 அப்படின்னா 32ங்கிறது இதோட டிஃபரன்ஸ் கிடைக்குது. ஓகேவா? அப்ப 32ஓட அடுத்தது என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? இங்க 4ன்னு இருக்கும் அண்ட் 6ன்னு இருக்கும். 64ங்கிறது கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்ப இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8னா 62ங்கிறது தான் கிடைக்குது. அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 62ன்னு இருக்கு. ஆனா நம்மளுக்கு 64 தான் கிடைக்கணும். சோ இதுல ராங் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 8 தான் இதுக்கான ராங் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் என்னது? சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல எது ராங் நம்பர் அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணலாம்? டிஃபரன்ஸ் செக் பண்ணியே ஐடென்டிஃபை பண்ண முடியுதாங்கிறத செக் பண்ணலாம். ஓகேவா? அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 70 இருக்கு, இங்க 56 இருக்கு. 70க்கும் 56க்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 60 அண்ட் 70 14ங்கிறது தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்றோம். 70 அண்ட் 96 அப்படின்னா 26ங்கிறது கிடைக்குது. ஓகேவா? அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பேட்டர்ன்ல இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணா எது ராங் நம்பர்ங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 154 இது 60. அப்ப 58 இருக்குமா இல்லையா? 58 கிடைக்கும். அடுத்தது இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னவா இருக்கு? 154 இருக்கிறது, அடுத்தது 266 இருக்குது. அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம், டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 6ல 4 அப்படின்னா 2 இருக்கும், 6ல 5 அப்படின்னா 1 இருக்கும், 2ல 1 போச்சுன்னா 1 இருக்கும். அடுத்தது இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்றோம். இங்க 0 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்ப 10ன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? 4 இருக்கும். அடுத்தது இங்க 8 இருக்கும், இங்க 6 இருக்கும். 8ல 6 போச்சுன்னா மீதி 2 இருக்கும். அடுத்தது இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. 4ல 2 போச்சுன்னா மீதி 2. ஓகே, அடுத்தது இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்றோம் அப்படின்னா 98. அப்ப என்னவா இருக்கும்? 8ல முடியும் இல்லையா? 9க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ்னா 8 தான் வரும். அப்ப இது ரெண்டுக்கும் என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணோமா? அப்ப 13 இருக்கு. 3ல 9 மைனஸ் பண்ண முடியாது. அப்ப 13 அப்படின்னா 9 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். இங்க 4ன்னு இருக்கும். ஓகேவா? அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணிருக்கு அப்படிங்கறத பாருங்க. இங்க 224ங்கிறது இது அப்படியே டபுளா மாறி இருக்கு. அப்ப இதையும் பாருங்க, 124ங்கிறது இங்க என்னவா மாறி இருக்கு? அப்படியே டபுளா மாறி இருக்கு. 2ஆல மல்டிபிள் பண்ணா என்னவா இருக்கும்? அதுதான் அங்க சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 58ங்கிறத 2 தடவை மல்டிபிள் பண்ண 2 டைம்ஸ் ஆட் பண்ணுங்க, என்னவா இருக்கும்? 2ஆல மல்டிபிள் பண்ணோம்னா என்னன்னு கிடைக்கும்? 2 8 16 அப்படிங்கும் போது இங்க என்ன இருக்கு? இது ரெண்டையும் 58 அண்ட் 58 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இதுக்கான ஆன்சர் அப்படின்னா 16 அண்ட் 5 10 என்ன இருக்கு? 11 இருக்கு. 116 அப்படின்னு இருக்கு. சோ இந்த இடத்துலதான் இங்க சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்ப இங்க 2 நம்பருக்கு இதையும் செக் பண்ணலாம். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டா இருக்காங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? அப்ப 14ங்கும்போது டபுளா மாறி இருக்கு அப்படின்னா 14 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அங்க இருக்கிற நம்பரா இருக்கணும். அப்ப என்னவா இருக்கும்? 8ன்னு இருக்கணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 8 அண்ட்னா இங்க 4ன்னு இருக்கு, 2ன்னு இருக்கணும். அப்ப 28ன்னு வரணும். அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இந்த நம்பர் தான் என்னவா இருக்கு? சேஞ்ச் ஆகி இருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 26ன்ற பிளேஸ்ல என்ன வரணும்? 28ன்னு வரணும். அப்படி வந்திருந்தாதான் இது கரெக்டான ஆன்சர். சோ இதுக்கான பிளேஸ்ல என்ன ஆன்சர் இருக்கு? 70. அப்ப 70 தான் இதுக்கான ராங் நம்பர். ஓகே, இந்த சம்ல எது ராங் நம்பர்னு தான் கேக்குறாங்க. சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இது ரெண்டுமே டிஃபரன்ஸ்ங்கும் போது இந்த இடத்துல எடுக்கவே முடியாது. ஏன்னா நம்பரோட வேல்யூஸ் எப்படி இருக்குது? அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது இந்த இடத்துல டிஃபரன்ஸ் செக் பண்ணா மேட்ச் ஆகாது. சோ என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்காங்கிறது தான் யோசிக்கணும். ஓகேவா? அப்ப என்ன பேட்டர்னா இருக்கும்? இங்க 8ங்கிறது 5ஆ மாறி இருக்கு அப்படின்னா அங்க என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணிருப்பாங்க? 8ஓட ஏதோ ஒண்ணு மல்டிபிள் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் 5ஆ மாறி இருக்கு. என்னங்கிறத யோசிக்கலாம். அப்ப 0.5ன்னு எடுத்துக்கலாமா? இதை 0.5ஆல மல்டிபிள் பண்ண அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 4ன்னு கிடைக்குமா? அகைன் இங்க என்னவா இருக்கு? 5ன்னு இருக்கு. அப்ப +1 பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 5ங்கிறது 7ஆ மாறி இருக்கு அப்படின்னா 5ன்ற நம்பரோட 7ஆ மாறி இருக்குன்னா என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க? எடுத்துக்கலாமா? செக் பண்ணலாமா என்னவா இருக்கும்னு? இங்க 5ன்ற நம்பரோட என்ன மல்டிபிள் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1 எடுத்துக்கலாமா? 1 அதோட என்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன கிடைச்சிரும்? 7ன்னு கிடைச்சிருமா? ஓகே, அடுத்தது 7ங்கிறது என்னவா மாறி இருக்கு? 18ஆ மாறி இருக்கு அப்படின்னா 7 18ஆ மாறி இருக்குன்னா 2ஆல மல்டிபிள் பண்ணலாமா? 7 2 14
பிளஸ் என்னவா மாறி இருக்கு 18 மாறி இருக்கு அப்படிங்கும் போது 14 + 4ன்னு எடுத்துக்கலாமா ஈக்குவல் டு என்னவா மாறி இருக்கும் 18 கிடைச்சிருமா 7 2 14 + 4 18. அப்ப என்ன பேட்டர்ன்னா 1 கிடைச்ச நம்பரோட 1 ஃபர்ஸ்ட் மல்டிபிள் 0.5 ஆட் பண்ணிருக்காங்க பிளஸ் 1 பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது 5 கிடைச்சிருச்சு. சோ இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 5 அதோட 1 மல்டிபிள் பண்ணி பிளஸ் என்ன பண்ணிருக்காங்க 2 ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்தது 7ங்கிறது கிடைக்குது. 7ஓட ஃபர்ஸ்ட் 1 0.5 அப்ப 2 ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா இங்க கிடைச்சிருக்க 2 தான் இங்க எடுத்திருக்கோம். ஓகேவா அப்ப 2 ஆட் மல்டிபிள் பண்ணிருக்காங்க. அடுத்தது என்ன இருக்கு 4 ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது 18 கிடைச்சிருக்கு. அப்ப அடுத்து என்ன பேட்டர்னா இருக்கும் ஓகே அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 18ங்கிறதோட ஏதோ ஒண்ணு மல்டிபிள் பண்ணிருக்காங்க. என்ன பேட்டர்னா இருக்கும்னு பார்த்தோம்னா இங்க 1 எடுத்திருக்கோம் 1 ஆட் பண்ணதுனால இங்க 1 எடுத்திருக்கோம். அடுத்தது இங்க 2 ஆட் பண்ணி இங்க 2 எடுத்திருக்கோம். அப்ப இங்க என்ன நம்பர் வரும் 4 வரணுமா அப்ப இங்க 4 மல்டிபிள் பண்ணிருக்கலாங்க. பண்ணிட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4 அப்படின்னா 32 மீதி என்ன இருக்கும் 3 இருக்கும். ஒரு நாள் 4 4 3 7 72 இருக்கும். அப்ப 72ங்கிறது என்னவா மாறி இருக்கு 80 மாறி இருக்கு. அப்படின்னா இதோட என்ன ஆட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா 8 ஆட் பண்ணிருக்கலாமா 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இங்க 80 அப்படிங்கிறது கிடைக்கும். ஒவ்வொரு நம்பரோடையும் இதை டபுளா மாறுது. 2ங்கிறது 4 மாறி இருக்கு 4ங்கிறது 8 மாறி இருக்கு. அப்படிங்கும்போது அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் 16 இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே அப்ப என்னவா இருக்கு 80 அப்படிங்கிறது என்னவா இருக்கும் இங்க 4னா இங்க என்ன நம்பர் எடுத்திருக்காங்களோ அதுதான் இங்கேயும் மல்டிபிள் பண்ணிருக்கணும். அப்ப 80 அப்படின்னா இங்க 8ன்னு இருக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 8 8 என்னவா இருக்கும் 64ன்னு கிடைக்கும். 64 640ன்னு இருக்கும். 640ங்கிறது அங்க என்னவா மாறி இருக்கு 656 மாறி இருக்கு. 8 8 656 மாறி இருக்குன்னா இதோட என்ன ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதோட மல்டிபிள் தான் இங்க இல்லையா. எல்லா டேர்ம்லயும் எப்படி நம்பர் வந்திருக்குது 2ங்கிறது 4 அப்ப இதோட டபுள் அப்படிங்கிறது 8 8 8 + 8 என்னவா இருக்கும் 16. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 656ங்கிறது இருக்கா அடுத்த நம்பர் அப்ப என்னவா இருந்திருக்கும் 656ஓட இந்த நம்பர் எல்லாமே என்னவா இருக்கு அங்க இருக்க நம்பர் ஈக்குவலா கிடைக்கும். சோ நம்மளுக்கு அடுத்த ஆன்சர் என்னவா இருக்கும் அதுதான் தப்பா இருக்குன்னா அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். 656 இருக்குது. அதோட என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணிருப்பாங்க இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் பிளஸ் பண்ணாங்களோ அதை தான் இங்க என்ன பண்ணிருக்கணும் மல்டிபிள் பண்ணிருக்கணும். அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்து இங்க என்ன நம்பரை ஆட் பண்ணிருப்பாங்க இந்த நம்பரோட டபுள் அப்படிங்கும் போது 32 இருக்குமா. அப்ப இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்னா 1000 10 and 5 28ங்கிறது கிடைக்கும். ஓகேவா அப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா 10528 அப்படிங்கறதுதான் கிடைக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு 10532 இருக்குது. அப்ப இதுதான் என்னவா இருக்கும் இதோட ராங் ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் இ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே இந்த சம்ல என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்காங்கங்கறத செக் பண்ணலாம். இதுலயும் ராங் நம்பர் தான் என்னன்னு கேக்குறாங்க. சோ இது என்னவா இருக்கும்ங்கறத செக் பண்ணலாம். 3ன்றது 7 மாறி இருக்கு. அது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு 4 இருக்குது. அடுத்தது என்னவா இருக்கு 7ங்கிறது 23 மாறி இருக்குது. அப்படின்னா அதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் 7 அப்படின்னா 16 ஓகேவா 16. அடுத்தது இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னவா இருக்கு 59 இருக்குது இங்க 23. அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்னா 5ல 3 போச்சுன்னா 6 5ல 2 போச்சுன்னா 3 36. அப்ப இதெல்லாம் செக் பண்ணும்போது எதோட ஸ்கொயர் வேல்யூ மாதிரி தெரியுது 2ஓட ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லையா. இது என்னது இருக்கு 4ஓட ஸ்கொயர்டு இது 6ஓட ஸ்கொயர்டு. அடுத்தது என்னவா இருக்கும் ஈவன் நம்பரோட ஸ்கொயர்ஸ் எல்லாம் வருது இல்லையா. அப்ப அடுத்து என்னவா இருக்கும் 8ஓட ஸ்கொயரா இருக்கணும். அடுத்தது 10ஓட ஸ்கொயர்டா இருக்கணும் இல்லையா. அப்படிங்கிறது இருக்காங்கிறத பாக்கலாமா. அப்ப இது அடுத்தது 36ங்கிறது கிடைக்குது. அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 59. அப்படின்னா என்ன இருக்கும் மீதி இருக்கிறது என்னவா இருக்கும் 60 நாள் 41 50 60 64ன்றது இருக்கா 8 8 64ங்கிறது இதுவுமே இருக்கு. அப்ப இதுவுமே கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. அடுத்தது ரெண்டுக்கும் செக் பண்றோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்றோம். இங்க 21 இருக்கு இங்க 23 இருக்குது. அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு 123 221 இருக்குது. அப்ப 122 அப்படின்னு இருக்கணும் இல்லையா 102 இருக்கும். சாரி 102ங்கிறது தான் டிஃபரன்ஸா இருக்கும் இல்லையா. ஆனா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்
100 8 ஸ்கொயருக்கு அப்புறம் என்ன கிடைக்கணும் 10 ஸ்கொயர்னு இருக்கணும். அப்ப 100ன்னு இருக்கணும். இங்க என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு 102ன்னு கிடைச்சு. சோ என்ன தப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நம்பர் தான் என்னவா இருக்கு ராங் நம்பர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன கேக்குறாங்கன்னா ஆவரேஜ் மார்க் அப்டைன்டு பை த ஸ்டூடெண்ட் 5 சப்ஜெக்ட். 5 சப்ஜெக்டோட ஆவரேஜ் மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க 210. நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல். இந்த பேட்டர்ன் தானே யூஸ் பண்ணுவோம். சோ நம்பர் என்னங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 பேர்த்தோட ஆவரேஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்க 210ன்னு கொடுத்துருக்காங்க. சோ இதோட மல்டிபிள் டோட்டல் என்னங்கிறது கிடைக்கும். அப்ப 0ன்னு கிடைக்கும் 5ன்னு கிடைக்கும் இங்க 10ன்னு கிடைக்கும். ஓகேவா இதுதான் டோட்டல். அடுத்தது வியூ எக்ஸ்க்ளூட் மார்க். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க 3 சப்ஜெக்டோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. 3 சப்ஜெக்டோட மார்க் என்ன ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க 144ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரெண்டுக்குமான டோட்டல் கண்டுபிடிச்சிடலாமா. இது ரெண்டுக்கும் டோட்டல் எவ்வளவு கிடைக்கும். தென் என்ன கேக்குறாங்க ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் மார்க் obtained by the student, then find the sum of highest and lowest mark obtained by the student. ஸ்டூடெண்ட் ஓட ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் மார்க்குக்குமான டிஃபரன்ஸ் என்ன அதுதான் இங்க கேக்குறாங்க. ஓகேவா அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதோட டோட்டலை கண்டுபிடிச்சு இதுக்கான டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா எது ஹையஸ்டா இருக்குதா லோயஸ்டா இருக்கா எவ்வளவு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நான் 12 2 12 13க்கு 3 மீதி 1 அடுத்து என்ன இருக்கும் 3 இருக்கும் 3 1 4. ஓகேவா அப்ப இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 10ல 2 போச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும் 8ன்னு இருக்கும். ஓகேவா அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 அப்படின்னா இங்க என்ன இருக்கும் 3 1ன்னு கிடைக்கும். ஓகேவா அப்ப ஆப்ஷன் எதுவா தான் இருக்கணும் ஆப்ஷன் சி. அப்ப 10ல 6 போச்சுன்னா மீதி 10ல 4 போச்சுன்னா 6. அப்ப 618 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா ஏப்ரல் 2021 a man has 35,000 இன்வெஸ்ட் பண்றாராம் ஒரு அமௌண்ட். அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 20% சொல்றாங்க. ஸ்டார்டிங் ஆஃப் ஏப்ரல் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப பிரின்சிபல் இந்த இடத்துல எவ்வளவுனா 35,000 கொடுக்குறாங்க. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே எத்தனை வருஷங்கிறத பார்க்கலாம். ஆஃப் ஏப்ரல் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஃப் மேன் ஸ்பெண்ட் 60% of total amount in April 2023. இங்க 21ன்னு கொடுத்திருக்காங்க இங்க 23ன்றாங்க. அப்ப இது எத்தனை வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப என்னங்கிறது எத்தனை வருஷம் 2 வருஷமா. அப்ப 2 இயர்ஸ்க்கு தான் என்ன பண்றாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 2023ல கொடுக்க போற அமௌண்ட்ல 60% அமௌண்ட் என்ன பண்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுத்துறாங்க. எடுத்துட்டு தான் மீதி அமௌண்ட் அந்த அமௌண்ட் தான் என்னன்னு கேக்குறாங்க இங்க கொஸ்டினா கேக்குறாங்க. மீதி கொடுக்குற அமௌண்ட் 2023ல எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தான் கேக்குறாங்க. ஓகேவா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தான் என்ன பண்றாங்க இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போது ஃபார்முலா யூஸ் பண்ணாம எப்படி கண்டுபிடிக்கலாம் 35,000 அமௌண்ட்டை 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 20%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 35,000ங்கிற அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் இயருக்கு 20% அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் 7,000ங்கிறது கிடைக்குமா. 20% அப்படின்னா 1% அப்படின்னா 3,500 சாரி 10%னா 3,500 அதே 20%னா இதை 12 மல்டிபிள் பண்ணா 20% அப்படிங்கிறது இது ஃபர்ஸ்ட் இயர்ல கிடைக்கிறது. அதே செகண்ட் இயருக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் இயர்ல கிடைச்ச அமௌண்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் பிளஸ் லாஸ்ட் இயர் 1வது வருஷத்துல கட்டின சிம்பிள் அந்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்ப இதுல 20% அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் இதுல 10% அப்படின்னா 700. அப்ப 20%னா 2 நாள் 2 14 அப்ப 1,400 அப்படிங்கிறது தான் இங்க 2வது வருஷம். அப்ப மொத்தமா அவர் கட்டுற இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2 14 15 15,400 ரூபாய் என்ன பண்ணுவாரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வர்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுதான். ஓகே அப்ப அவர் 2 வருஷம் கழிச்சு கட்ட வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அமௌண்ட் பிளஸ் மொத்தமா அமௌண்ட் எவ்வளவு கட்டுப்பாரு அமௌண்ட்னா என்ன பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும் இங்க 35,000 இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும் 0 0 4 and 0 இங்க என்ன கிடைக்கும் 5ன்னு கிடைக்கும். ஓகேவா அப்ப 50,400 ரூபாய் என்ன பண்ணுவாங்க எண்ட் ஆஃப் த இயர் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அதுல 60% அமௌண்ட் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுத்துக்கிட்டாராம். எடுத்தது போக மீதி எவ்வளவு கொடுக்கறதுன்னு தான் கேக்குறாங்க. அப்ப மொத்தம் 50,000
400 ரூபாயில அவர் எவ்வளவு அமௌண்ட்டை எடுத்துக்கிறதா சொல்றாங்க அப்படின்னா 60% அமௌண்ட். 60% அப்படிங்கறது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60% எவ்வளவு கிடைக்குது? இதுல 6% அப்படின்னா 6 divided by 10 எழுதுவோமா? இதையும் கட் பண்ண அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? அப்ப 0 அப்படின்னா 6 நாங்க 24க்கு 4 மீதி 2 அது 2 5 30ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்ப இவர் 60% அமௌண்ட்ங்கிறது இந்த 50,000த்துல 30,240 ரூபாய் என்ன பண்றாங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுத்துக்கிறாங்க. அது போக மீதி இருக்கிற அமௌண்ட் தான் என்ன பண்றாங்க? 2023ல எண்ட் ஆஃப் இயர் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதுல இந்த அமௌண்ட் போக மீதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா? 1. அப்ப இங்க 1 இருக்கும், இங்க என்ன இருக்கும்? 30 அப்படின்னா 2ன்னு இருக்கும். ஓகேவா? அப்ப 20,160 rupees அப்படிங்கிறது தான் அவரு கொடுக்குற அமௌண்டா இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா a boat takes total 15 hours to travel a 40 km upstream. அதாவது ஒரு போட் அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது அப்படின்னா 40 km டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதா. அந்த கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னா 15 hours எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அதோட டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 15 hours எடுத்துக்குது. இது கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல போறதுக்கு. ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் அண்ட் ரிட்டர்ன் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட். ரிட்டர்ன் மீன்ஸ் என்ன? ரிட்டர்ன்னா திரும்ப வர்றது அப்படின்னா என்னவா இருக்கும்? அங்க டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இஃப் த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் இஸ் 2 km/h, அதோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னா 2 km/h என்னவா இருக்கும்? எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர். அப்ப என்ன கேக்குறாங்க? இதோட போட்டோட அதாவது ஸ்டில் வாட்டரோட அந்த வாட்டரோட கரண்டோட ஸ்பீடு என்னங்கிறது தான் கேக்குறாங்க. ஓகேவா? வாட்டரோட ஸ்பீடு என்னங்கிறது அதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? அப்ஸ்ட்ரீம்ல போறதுக்கு 40 km டிஸ்டன்ஸும் அப்ப டவுன் ஸ்ட்ரீம்ல போறதுக்கும் எடுத்துக்கிற டைம் என்னன்னு தான் சொல்லியிருக்காங்க, சேம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இதோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னா 2 km அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்னா அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் எப்படி எழுதுவோம்? அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா u மைனஸ் வின்னு எடுத்துக்கோம். அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது எப்பயுமே என்னவா இருக்கும்? போட்டோட ஸ்பீடு கம்மியா தான் இருக்கும் இல்லையா? அப்ப அப்ஸ்ட்ரீம்னா u மைனஸ் வின்னு எடுத்துக்கோம். டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா அதே 40 km டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்றதுக்கு இதோட ஸ்பீட் லெவல் மட்டும் என்னவா இருக்கும்? 2 km அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? இது டவுன் ஸ்ட்ரீம் u பிளஸ் வின்னு எடுத்துக்கலாமா? இங்க கொடுத்துருக்கிறது என்னது? ஸ்பீடு தானே கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல என்னவா எடுத்துக்கலாம்னா அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் இதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 40 km டிவைடட் பை இதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 2 மைனஸ் வின்னும் பிளஸ் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் நம்மளுக்கு என்னவா இருக்கு? 15 hours இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 40 டிவைடட் பை அண்ட் என்னன்னு எடுத்துக்கலாம்னா 2 பிளஸ் வின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 15 hours கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இது ஈக்குவல் பண்ணனா என்னவா இருக்கணும்? 15 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நம்பருக்கு என்ன வேல்யூ போட்டா ஈக்குவல் டு 15 வரும்ங்கிறத யோசிக்கலாம். ஓகேவா? அப்ப 2 மைனஸ் வி 2 பிளஸ் வி அப்படிங்கும் போது இது ரெண்டுக்கும் மைனஸ். இந்த நம்பருக்கு வேல்யூ கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? 15 இருக்கணும். அப்ப ஆப்ஷன்ல இருந்து செக் பண்ணலாம். 6ங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கு. சோ இதை ஃபர்ஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். அப்ப 40 இந்த வீக்கு பதிலா என்ன கொடுக்கலாம்? 6 கொடுத்தோம் அப்படின்னா இங்க டிவைட்ல என்னவா இருக்கும்? 4ன்னு இருக்குமா? இங்க என்ன கொடுக்கலாம்? 8ன்னு மாறுமா? அப்ப 6ன்னு கொடுத்தோம்னா 8ன்னு மாறுமா? அப்ப இதையும் கட் பண்ணலாமா? இது 4 அப்படின்னா இங்க 10ன்னு கிடைக்கும். இது எப்படி 5 டைம்ஸ்ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்னன்னு கிடைக்குது? 15 இருக்கு. அப்ப 15 கிலோமீட்டருங்கிறது இங்கே கிடைச்சிச்சு. வேற எந்த நம்பர் கொடுத்தாலும் என்னவா இருக்காது? இதுக்கான கரெக்டான வேல்யூவா இருக்காது. 5 கொடுத்தோம் அப்படின்னா இங்க என்னவா இருக்கும்? 3ன்னு கிடைக்கும். அப்ப கட் பண்ணா டெசிமல்ல வரும். சோ இந்த ஆப்ஷனுமே என்னவா இருக்காது? வராது. 4ன்னு கொடுத்தோம்னா இங்க 2ன்னு கிடைக்கும். அப்ப இங்க 20 அப்படிங்கிறது கிடைக்கும். சோ என்னவா இருக்காது? இதுவுமே வராது. அடுத்தது என்னவா இருக்கு? 3ன்னு கொடுத்தாலுமே வராது. 3னா இங்க 2ன்னு இருக்கும் டிவைட்ல. சரி 3னா 1 இருக்கும். 1 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர் அப்படியே தான் வேல்யூ இருக்கும். சோ இதுவுமே வராது. 7மே கண்டிப்பா வராது. அப்ப 6 மட்டும் தான் என்னவா இருக்குது? கரெக்டானது. 15 இருக்கு. ஓகே, அப்ப இதுக்கான ஆன்சர் ஏ தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்ல இந்த ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் அப்படிங்கும் போது என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னா ஏரியாவுக்கு என்ன? ஸ்கொயரோட ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன?
ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர்டுன்னு இருக்குமா? இதுதானே ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கான ஃபார்முலா. அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயரோட ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்ப டோட்டலா ஏ ஸ்கொயர் தான் 1764 அப்படின்னா இதுக்கு ரூட் எடுத்தோம்னா ஒரு வேல்யூ ஏ என்னங்கிறது தெரிஞ்சிருமா? இதுக்கு ரூட் எடுத்தோம்னா இதோட வேல்யூ ரூட்ல இருந்து என்னவா இருக்கும்? 42ங்கிறது கிடைக்குமா? அப்ப இதோட ஏ ஒரு பக்கத்தோட அளவு என்னன்னு இருக்கும்? 42 இருக்கும். தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா if the side of the square is double of the radius. ரேடியஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சைடு இதுதானே சைடு ஸ்கொயரோட சைடு இதுதானே இதோட வேல்யூ என்னவோ இதோட 2 மடங்கு தான் இந்த ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதோட ரேடியஸ்னா என்ன? சர்க்கிளோட ரேடியஸ்னா என்ன? 2r எடுத்துக்கோமா. அப்ப இதோட வேல்யூ தான் 42னா இத வச்சு r வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப rங்கிறது என்னவா இருக்கும்? 21ங்கிறது இருக்கும். ஓகேவா? அப்ப rங்கிறது 21ன்னு கிடைச்சு. தென் என்னன்னா find the circumference of a circle. circumference of a circleக்கு என்ன ஃபார்முலா? 2π rங்கிறது தானே circumference of a circleக்கான ஃபார்முலா. அப்ப 2 இன்ட்டு பைக்கு என்னன்னு எழுதலாம்? 22 டிவைடட் பை 7 எழுதலாமா? ஆறுனா என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 21ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதையும் கட் பண்ணலாம், 3 டைம்ஸ்ன்னு இருக்கும். அப்ப இதையும் எழுதணும் அப்படின்னா 3 2 6 6 இன்ட்டு 2. அப்ப இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 132ன்னு கிடைக்கும். அப்போ 132 தான் இதுக்கான ஆன்சர். 132 சென்டிமீட்டர் தான். ஆப்ஷன் இதான் அதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா ஷாப்கீப்பர் பைஸ் ஏ பைசைக்கிள் ஒன்னு வாங்குறாராம். அதோட விலை எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ் பிளஸ். அப்ப காஸ்ட் பிரைஸ்ங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் 200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சால்ட் இட் த பிரைஸ். அப்ப செல் பண்றாங்க. சேல் பண்ண பிரைஸ் எவ்வளவுனா எக்ஸ் பிளஸ் 400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லேட்டர் டியூ டு சம் த டிஃபெக்ட் ஆஃப் ஹி ரெடியூஸ் த செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ்ல 10% என்ன பண்றாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இங்க செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 90 இருக்கும் இல்லையா? அப்ப 90% எடுத்துக்கலாமா செல்லிங் பிரைஸ்? அடுத்தது சேல் பண்ண பிறகு அப்படின்னு என்ன சொல்றாங்க? டியூ டு சம் டிஃபெக்ட்ஸ்னால ரெடியூஸ் த செல்லிங் பிரைஸ் பை 10%, ரிசீவ்டு த ப்ராஃபிட் ஆஃப் 8% அப்படின்னா ப்ராஃபிட் 8% அப்படின்னா எவ்வளவுக்கு வித்திருப்பாங்க? 108%க்கு வித்திருக்கலாமா? ஓகேவா? ஃபைண்ட் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் யுவர் ஆர்டிகல் இன் த ருபீஸ். அப்ப இதோட காஸ்ட் பிரைஸ் என்னங்கிறத கேக்குறாங்க. இதை வச்சு பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் இது எக்ஸ் பிளஸ் 200 இருக்கு, இது எக்ஸ் பிளஸ் 400 இருக்கு. அப்ப இதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 200 இருக்கும். சோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கிறத பார்க்கலாம். 90% இங்க 108% அவுட் ஆஃப் 100 மெத்தட்ல அப்படிங்கும் போது இது ரெண்டுமே டைரக்டா கட் ஆயிடும். அப்ப இன்னும் எப்படி எழுதலாம்? இதோட ரெண்டுமே காமனா என்ன நம்பரால டிவைட் பண்ணலாம்? 3ஆல பண்ணலாமா? அப்ப இங்க 3 டைம்ஸ்னா 0ன்னு கிடைக்கும். 3 3s are 9, 6 3 18 இருக்கும். அகைன் இன்னும் கட் பண்ணோம் அப்படின்னா இதுல 10 அப்படின்னு கிடைக்கும். இது 1 2ன்னு கிடைக்கும். அகைன் இன்னுமே கட் பண்ணோம் அப்படின்னா இது 5 டைம்ஸ், இது 6 டைம்ஸ்ன்னு இருக்கும். அப்ப 5 6ங்கிற ரேஷியோல இருக்கு அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் 5 பார்ட்னும் செல்லிங் பிரைஸ் 6 பார்ட்னு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் என்னங்கிறத இங்கேயே கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 200 தானே இந்த 1 பார்ட் டிஃபரன்ஸ். அதை வச்சு 1 பார்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 1 பார்ட் வேல்யூ 200 அப்படின்னா நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த காஸ்ட் பிரைஸ். அப்ப காஸ்ட் பிரைஸ் தான் என்னன்னு கேக்குறாங்க. காஸ்ட் பிரைஸ்க்கான ரேஷியோ என்ன? 5. அப்ப 1 பார்ட் 200 அப்படின்னா அப்ப 5 பார்ட் என்னவா இருக்கும்? 5 பார்ட் என்னவா இருக்கும்? 200 into 5. அப்ப எவ்வளவா இருக்கும்? 1000 இருக்கும். அப்ப 1000 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு டிஐ क्वेश्चन கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ராடக்ட் ஆஃப் த பைக்ஸ் இன் 2014 அண்ட் 2012. அதாவது ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க, டேபிள். அதாவது இதை கொடுத்து என்ன கேக்குறாங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பைக்ஸோட 2014க்கும் 2012க்குமான டிஃபரன்ஸ் தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 2014ல எவ்வளவு பைக் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்களோ அதுல 2012க்குமான டிஃபரன்ஸ் எப்படி செக் பண்ணலாம்? 2014ல எவ்வளவு பைக்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பண்ணலாம். ஓகேவா? டோட்டல் ப்ரொடக்ஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். 2014ங்கும் போது இங்க இருக்குது. இதோட வேல்யூ எங்க?
இங்க அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இதை எப்படி கண்டுபிடிக்கும் 400ன்னு இருக்கு இங்க 320 இருக்குது அப்ப இதோட ஒவ்வொரு கோட்டுக்குமான வேல்யூ என்னங்கிறது தெரியணும் அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 80 அப்படின்னு இருக்குது இல்லையா அப்ப இந்த கோடு எத்தனை இருக்கு 5 இருக்குமா அப்ப 80 டிவைடட் பை 5ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு இருக்கு 16 இருக்கு அப்ப ஒவ்வொரு லைனுக்குமான வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 16 அப்ப இங்க 320 அப்படின்னு இருக்கு இல்லையா 320 அப்படிங்கிறது இங்க இருக்கு அதுல இருந்து 1 2 3 16ங்கிறது தான் என்னவா இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப இதோட டோட்டல் இங்க இருக்கிற வேல்யூ என்னவா இருக்கும் 6 3 18 3 3 1 4 அப்ப 48 அப்படிங்கிறது இதோட ஆட் ஆகும் அப்ப இங்க என்ன இருக்கும் 368 அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற நம்பர் ஓகேவா அப்ப இதுக்கான வேல்யூ தென் இன்னொன்னு என்னன்னா 2012 என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம் 2012க்கு பெருசா கண்டுபிடிக்க தேவையில்ல டைரக்டாவே கொடுத்துட்டாங்க 320 அப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன 320க்கும் 348க்கும் 68க்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குது இது ரெண்டையும் பார்க்கும்போது 20 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும் 48 அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் ஓகே இங்க என்னன்னா ரேஷியோ கேக்குறாங்க டைரக்டா ரேஷியோ கேக்குறாங்க 2013ல என்ன வேல்யூ இருக்கோ எவ்வளவு ப்ராடக்ட் பைக் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி 2010ல எவ்வளவு ப்ரொடக்ஷன் நடந்திருக்குது அது ரெண்டுக்குமான ரேஷியோ கேக்குறாங்க அப்ப 2010ல எவ்வளவு இருக்குது 640ங்கிறது தான் இங்க ப்ரொடக்ஷன் நடந்திருக்குது இல்லையா அடுத்தது 2013 இது 2010 இல்லையா 2010 and 2013 2013ல எவ்வளவு நடந்திருக்குதுங்கிறத பார்க்கலாமா 480ங்கிறது தான் 2013ல ப்ரொடக்ஷன் நடந்தது அப்ப இது ரெண்டுக்கும் ரேஷியோ அப்படிங்கும் போது இதையும் கட் பண்ணிடலாமா இப்ப 2ஆல கட் பண்ணோம்னா 2 4ன்னு கிடைக்கும் and 3 2ங்கிறது கிடைக்கும் அகைன்மே கட் பண்ணலாம் 12ன்னு இருக்கும் and 6ன்னு இருக்கும் அப்ப இது என்னவா இருக்கு 6 4ஆல கட் பண்ணலாமா இங்க 3ன்னு இருக்கும் இங்க 4ன்னு இருக்கும் ஓகேவா அப்ப 3:4 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர் இந்த சம்ல என்ன சொல்றாங்க the production of bikes in 2013 to 13 and 2014 2013லயும் பிளஸ் 2014ல 2 இயர்ல எவ்வளவு ப்ரொடக்ஷன் நடந்திருக்குதோ அதுக்கும் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பைக் 2010 2010ல எவ்வளவு நடந்திருக்குது அதோட ப்ரொடக்ஷனோட மோர் ஆர் லெஸ் தென் த வேல்யூ அதோட பர்சன்டேஜ் கேக்குறாங்க அப்படின்னா இது எப்படி எழுதுவோம் 2010 into 100ஆல மல்டிபிள் பண்ணோம்னா தான் அதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும் அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் 2013ல எவ்வளவு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு 2014ல எவ்வளவு ப்ரொடக்ஷன் நடந்திருக்குங்கிறத பார்க்கணும் இல்லையா 2013ல எவ்வளவு இருக்குது 480 ப்ரொடக்ஷன் நடந்திருக்குது 2014ல இதுல முன்னாடியே பார்த்தோம் இல்லையா 368ங்கிறது தான் முன்னாடியே கிடைச்சது இல்லையா அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 13 14 ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 and 8 plus 10 14ங்கிறது கிடைக்கும் இல்லையா 14 and 4 4s are 8ன்னு கிடைக்கும் ஓகே மைனஸ் 2010ல எவ்வளவு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 640 அப்படிங்கிறது தான் ப்ரொடக்ஷன் 640 டிவைடட் பை 2010ல எவ்வளவு இருக்கு 640 into 100 இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிரும் ஓகேவா அப்ப 848ல 640 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும் 8ன்னு கிடைக்கும் இங்க 0 அப்ப 2 divided by 6 4 0 into 100ன்னு கிடைக்கும் அப்ப இதையும் கட் பண்றோம் அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 32.5% தான் கிடைக்கும் ஓகேவா அப்ப ஆப்ஷன் எங்க இருக்கு இ இதுதான் இதுக்கான ஆன்சர் இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா the production of bikes in 2015 is 25% more than the 2012 2012ல எவ்வளவு ப்ரொடக்ஷன் நடந்திருக்குதோ அதுல இருந்து 25% அதிகமா இருக்கிறது தான் 2015ஓட ப்ரொடக்ஷன் சொல்றாங்க ஓகேவா பைக் ப்ரொடக்ட் பண்ணனதோட டேட்டா அப்படின்றாங்க தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் பைக் 2015 to 2014 2014லும் 2015லயும் நடந்த அதோட டோட்டல் ஆவரேஜ் கேக்குறாங்க அப்ப 2015 என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இங்க கொடுத்திருக்கிறது எல்லாம் 2014 தான் கொடுத்திருக்காங்க சோ இதோட 15 என்னன்னு கண்டுபிடிக்கலாம் என்ன சொல்லிருக்காங்க 12ல எவ்வளவு டேட்டா இருக்கோ அதுல 25% 12ல அப்படிங்கிறது எவ்வளவு கிடைச்சிருக்குது 320 அப்படிங்கிறது தான் 2012ல கிடைச்சது டேட்டா ஓகேவா அதுல 25% இதுல 25% அப்படிங்கறது எவ்வளவா இருக்கும்
25%னா 80 அப்படிங்கிறதுக்குமா, அப்ப இதோட ஆட் ஆகுறது அப்படின்னா 80 ஆட் ஆகுறது, அப்ப எவ்வளோன்னா இருக்கும்? 400 இருக்குமா? அப்ப 2015ல எவ்வளவு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கும் அப்படின்னா 400ன்னு இருக்கும். அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா 14 15 ரெண்டுக்குமான ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் தான் கேக்குறாங்க. 2014 என்னங்கிறது தெரியணும். 2014ல எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? 368ன்னு இருக்கும் இல்லையா? 368. அப்ப 2015 பிளஸ் 2014 2 வருஷமும் கிடைச்ச டேட்டாவோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்ப 2015ல எவ்வளவா இருக்கு? 400ன்னு இருக்கும். 2014ல எவ்வளவு இருக்கு? 368ன்னு இருக்கும். அப்ப இது ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது 4 3 7 டிவைடட் பை 2. அப்ப இதோட பாதி தானே இங்க ஆன்சரா இருக்கும். அப்ப 3 8 அண்ட் 4ன்னு கிடைக்கும். 384 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இங்க என்னன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் பைக்ஸ் 2012 அண்ட் 2010 இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து மோர் ஆர் லெஸ் தென் த ப்ரொடக்ஷன் ஆஃப் 2013 அண்ட் 2011 சொல்லியிருக்காங்க. அதாவது 2012 பிளஸ் 2010 இது ரெண்டுக்குமான வேல்யூ என்னவோ அண்ட் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா 2013க்கும் பிளஸ் 2011 இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் என்னன்னு கேக்குறாங்க. மோரா லெஸ்ஸான்னு தான் கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் கேட்கல. அப்ப 12 10 2 வருஷமும் எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். 10 இங்க இருக்கு அண்ட் 12 இங்க இருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்? இங்க பார்த்தோம் அப்படின்னா 320ங்கிறது 12 320 பிளஸ் 2010 அப்படின்னு பார்த்தோம்னா 640. ஓகே, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 2013ல எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 480 பிளஸ் 2011 அப்படின்னு பார்த்தோம்னா இங்க எவ்வளவு இருக்கு? 480 பிளஸ் 16 அப்படின்னா 32ன்னு இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு லைனுக்கும் 16 அப்படின்னு சொன்ன ஆல்ரெடி இருக்கிறது 480ன்னு இருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1 1 512ங்கிறது இருக்கும். ஓகே, 512. அப்ப இது ரெண்டையும் கூட்டி இதால மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்ப 6 அண்ட் 9ன்னு இருக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ண ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 அண்ட் 9 அண்ட் 9ன்னு இருக்கும். அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு இருக்குது? 32 அப்படிங்கிறது தான் இருக்கும் இல்லையா? அப்ப 32 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.